உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி மாமா என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க. விஜி, என்ன பேசுற நீ? கார்த்தி அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. டேய், என்னடா அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ வாய் மூட்டு சும்மா நிக்கிற? கார்த்தி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுடா. ஐயோ, நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணலடா. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. காலையில கண்ணு முழிச்சு பாக்கும்போது இவன் என் பக்கத்துல இருந்தாடா. ஏய், நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணலடா. ஏய், எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லடா மாறா. டேய், என்ன நம்புங்கடா. ஐயோ, இப்படி குடிச்சிட்டு போதையில தப்பு பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்களே மச்சான். நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட நியாயம் கேட்பேன்? ஐயோ விஜி, நீ இங்க என்ன பேசுற, என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா சித்தி? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா சித்தி? இங்க பாரு விஜி, நீ போய் சொல்ற, நீங்க யாரும் சொல்லல. ஆமா, முதல்ல நீ அந்த நேரத்துக்கு அவன் ரூமுக்கு எதுக்கு போன? மச்சான், ராத்திரி போர்வை இருக்கான்னு கேக்குறதுக்காக அவங்க ரூமுக்குள்ள வந்தேன். அவங்க போதையில என்ன ரூமுக்குள்ள இழுத்து கதவை தாப்பா போட்டுட்டாங்க மச்சான். ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லுவேன்? விஜி, என் வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டே மச்சான். பணம் காசு இல்லனாலும், ஊரை விட்டு ஒதுங்கி இருந்தாலும், கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு மானத்தோட வாழ்ந்துட்டு இருந்த மச்சான். இப்படி உங்களை எல்லாம் நம்பி வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. நான் மோசம் போயிட்டேனே, நான் மோசம் போயிட்டேனே. விஜி, கார்த்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். நீ பொய் சொல்லாத விஜி, நீ பொய் சொல்லாத. ஐயோ, எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா? இது யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. விஜி, நீ சொல்றதால கார்த்தி பிருந்தா வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட மானமும் அடங்கி இருக்கு. உண்மை சொல்லு விஜி. அக்கா, நீங்களும் நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா அக்கா? அக்கா, இப்படி ஒரு பொய்ய சொல்லி நான் ஏன் மாமா குடும்பத்தை கேவலப்படுத்துவேனாக்கா? எனக்கு சோறு போட்டு உங்க குடும்பத்துக்கு நான் தீங்கு நினைப்பேனா? ஐயோ ஐயோ. இங்க பாரு விஜி, நான் சொல்றேன், சத்தியமா உன்னை தொடவே இல்லை நான் இங்க. ப்ளீஸ் டி, இப்படி எல்லாம் பேசாத விஜி. செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு இப்படி உத்தம வேஷம் போடுறீங்களே மச்சான். நீங்க இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்ட எனக்கு இப்படி ஒண்ணு நடந்தா பொய்ன்னு தானே சொல்லுவீங்க. சரி, எனக்கு நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நான் போய் ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து சாவேன். இல்ல விஜி, இல்ல. என்ன விஜி நீ? நாங்க தான் கேட்டுட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள நீ இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? மாமா, ஊருக்கே நியாயம் சொல்றவராச்சே நீங்க. இப்ப என் வாழ்க்கைக்கு என்ன மாமா நியாயம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க, என்ன நியாயம் சொல்ல போறீங்க? ஒரு பொண்ணு எதை இழக்க கூடாதோ அதையே இழந்துட்டு நிக்கிற மாமா. என் வாழ்க்கையே போச்சு மாமா, என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இனிமே என்ன யாரு கட்டுவா? ஐயோ ஐயோ, என்ன யாரு கட்டுவா? விஜி, பிருந்தா, அப்படி பார்க்காத பிருந்தா. நான் சத்தியமா சொல்றேன், எந்த தப்பும் பண்ணல. இங்க பாரு, இங்க இருக்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் பிருந்தா, நீ என்ன நம்பு, என்ன நம்பு பிருந்தா. நான் சொல்றதெல்லாம் உண்மை பிருந்தா. நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்பு பிருந்தா. பிருந்தா, 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 இங்க பாரு. பிருந்தா, இங்க பாரு. என் பொண்ணு தொடாத, போ. அத்தை,
டேய், பிருந்தா, வாடா வா. வாடா பிருந்தா தண்ணி கொண்டு வாங்க தண்ணி யாராவது தண்ணி எடுத்து வாங்க பிருந்தா 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 இது என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ அத்தை, நான் எந்த தப்புமே பண்ணல அத்தை, என்ன நம்புங்க. விஜய் எதுக்காக அப்படி சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. எப்படி நம்புறது? ஐயோ நீங்க ஒரு பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா நின்னுட்டு இருக்கா. இதுக்கு மேல எப்படிங்க நம்புறது உங்களை? அத்தை, பொறுமையா யோசிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. குடிச்சியா குடிச்சியா? மூணு பேரும் குடிச்சியா சொல்லுங்கடா. ஐயோ அத்தை, நான் குடிக்கவே இல்ல அத்தை. நைட் இவர் குடிக்க போனதை நானே பார்த்தேன். ச்சீ, ஆனா குடிச்சிட்டு இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்களும் தானங்க கூட போனீங்க. ஐயோ கண்மணி, நாங்க குடிக்க போனது உண்மைதான். ஆனா மாற வந்து எங்களை குடிக்க விடாம தடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி போதையில எல்லாம் தப்பு பண்ணிருக்க முடியும்? இவன் தெளிவாதான் இருந்தான். அவன் குடிக்கல. குடிக்கணும்னு முடிவு பண்ணவரு நீங்க சொன்னதுக்காக குடிக்காம இருந்திருக்கலாம். நீங்க போனதுக்கு அப்புறம் குடிச்சிருக்கலாம் இல்லையா? கண்மணி, எந்த நேரத்துல என்ன பேசுற? ஆமா மாமா, ஒரு பாட்டில் முழுசையா அவங்க காலி பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் கார்த்தி, நீ குடிச்சியாடா? நான் குடிக்கலடா. இப்ப என்ன சொல்றீங்க? பாருங்க மாமா, ஏய். இங்க பாருங்க. அல்லிமா, விஜய், பாருங்க சித்தி, டேய் கார்த்தி, இல்ல அத்தை. என்னடா இது? இல்ல, எல்லாரும் நான் பாருங்க. உள்ள வச்சுதான் குடிச்சிருக்காங்க. இவருக்குள்ள இப்படி ஒரு முகம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. ஐயோ, யாருமே என்ன நம்ப மாட்டீங்களே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஏய் விஜய், நான் என்ன செய்வேன்? என்னடா டேய் இதெல்லாம்? கார்த்தி, எல்லாரும் என் தங்கச்சி வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடுறேன் நீங்களே. நான் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.